வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேணாடியோஸ் விழுப்புரம் முட்டத்தூர். இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1 டிடிஎஸ் டால்பி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கேபினெட் பாருங்கள், நம்ம 1mm திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு கேபினெட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெகுலராக அந்த மாடல் தான் போட்டுட்ருக்கோம். இந்த ஆம்பு பார்த்திங்கன்னா ரிமோட் மாடலு பாருங்கள், நல்ல ஒரு கனம் உள்ளது, நல்ல திக்னஸ்ஸு. பேனல் வந்து பார்த்திங்கன்னா 6mm பேனலு பாருங்கள். கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நேம் போட்டே கேட்டிருந்தாங்க, காமிக்கிறேன் பாருங்கள். நேமில் போட்டிருக்கு. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா வேலையை முடிச்சுட்டு நம்ம ரிமூவ் பண்ணுருவோம், அந்த மாதிரி இருக்காது தெரியும். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மேட் பிளாக் மாதிரி இருக்கும். நல்ல ஒரு மாடல் தான், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடலு. ட்ரான்ஸ்ஃபார்மர் பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 24/024 தான். நல்ல ஒரு 10 ஆம்பியர் நிற்கக்கூடியது. 10 ஆம்பியர்னா 10 ஆம்பியர் பக்காவாக இருக்கும் பாருங்கள். பவர் சப்ளை மேஷி டயோடு தான் நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம் பாருங்கள். மெட்டல் டயோடு தான், மெட்டல் டயோடு போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆடியோ போட பொறுத்தளவுக்கு நம்ம மேஷி டயோடு தான் பயன்படுத்திகிட்ருக்கோம் பாருங்கள். ஆடியோ கிளாரிட்டி வேறு லெவலில் இருக்கும். ஒரு மூவி பார்க்கும்போதும் சரி, பாட்டுக்கும் சரி, ரிசல்ட்டு சரியாக இருக்கும். மேஷி டயோடு தான் நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள். அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா சப்பு ஃப்ரீயும் கெய்னரும் தனித்தனியாக கொடுத்துருந்தாரு. இப்போ ரெண்டுமே ஒரே பிசிபியில் போட்டாங்க சூப்பராக பாருங்கள். போட்டு நல்லா நீட்டாக இருக்குது. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு மேஷி டயோடு தான், 4 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு. சப்வூஃபர்லாம் 12 இன்ச்சிலாம் நம்ம நினைக்கிறத விட தாண்டி ட்ரைவ் பண்ணோம். நல்ல ஒரு பக்கா ஒரு ரிசல்ட் இருக்குது. ரிமோட் மாடல் தான் பாருங்கள், மாடல் தான் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். யூஎஸ்பி வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் தான் நல்லா போட்டுட்ருக்கோம். எல்எஸ்ஸு, ஆர்சிஏ எல்லாமே இருக்குது. சுவிட்சிங்கு, ஏசி மெயின்ஸ் கார்டு பாருங்கள். நம்ம உள்ளேருந்து சால்டரிங் பண்ணுறதில்ல, ரெகுலராக இந்த மாதிரி தான் போடுறோம் பாருங்கள். கனெக்டர் டைப் தான், ஏன்னா நம்ம எடுக்கும்போது போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். கேபிள் இருந்து நமக்கு தடுக்காதுக்குள்ளாது, அதுக்காக நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு FD003 இன்னும் வரல, அது இப்போதைக்கு இல்லை. இன்றைக்கி போட்டிருக்கு, நாளைக்கு கைக்கு வந்துடும் பாருங்கள். கூலர், ஃபேனு எல்லாமே, ஸ்பீக்கர்லேருந்து சப்வூஃபர்லேருந்து எல்லாமே நம்ம டோட்டல் பேக்கேஜ் தான் இதை கொடுக்குறோம். நம்ம ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓன் பிராண்ட் தான் கொடுக்குறோம். சப்வூஃபரும் சரி, பாக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம தேட்டர் பாக்ஸ் டைப் தான் கொடுத்துட்ருக்கோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் செட்டப்பாக வச்சு ஒரு வீடியோ போடுறேன். நன்றி நண்பர்களே.